அமெரிக்கா சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கிருந்து கிளம்பிய நிலையில் நாளை சென்னை வந்தடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 100 கோடி முதலீடு RGBSI நிறுவனத்துடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. சென்னை மணலி துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் சென்னை முழுவதும் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே குன்றக்குடி சண்முகநாதன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் யானை சுப்புலட்சுமி பக்தர் ஒருவரால் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் யானை தங்கியிருந்த தகர கொட்டகையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் தீயில் சிக்கிய யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. GST குறித்த நகைச்சுவையாக கேள்வி கேட்ட அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் அது குறித்து விளக்கமளித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கோரினார். உடல்நலக் குறைவால் காலமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரிக்கு இரங்கல் தெரிவித்த தலைவர்கள் அவரது மறைவு முற்போக்கு அரசியலுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று தெரிவித்துள்ளனர். பணி நிரந்தரம் செய்யக்கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் நேற்று ஈடுபட்டனர். குரூப் 2A முதல்நிலை தேர்வு நாளை நடைபெறவுள்ளது. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு பணிக்கொடை உச்சவரம்பு ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே முதல் முறையாக வெளிநாடுகளில் நடப்பது போன்று கிரே கவுண்ட் வகை நாய்களை வைத்து ரேஸ் நடத்திய குழுவினர் வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு கதாயுதத்தை பரிசாக வழங்கினர். கைதியும் பார்வையாளரும் பேசிக்கொண்ட வீடியோ வெளியானது தொடர்பாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள மாவட்ட சிறையில் சிறைத்துறை கண்காணிப்பு TSP விசாரணை மேற்கொண்டார். ஊறுகாய் மாமியை கேள்வி கேட்டுட்டாரு என்று GST கேள்விக்கு நிர்மலா சீதாராமன் விளக்கமளித்துள்ளார். நெல்லையில் பள்ளி மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக 2 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மிலாது நபியையொட்டி வருகிற 16ஆம் தேதி ஏற்கனவே பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 17ஆம் தேதி விடுமுறை தேதி மாற்றப்பட்டுள்ளது. முற்போக்கு அரசியல் சீதாராம் யெச்சூரியின் மறைவிற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். பார்த்திபன் இயக்கத்தில் கடந்த ஜூலை மாதம் வெளியான டீன்ஸ் திரைப்படம் தற்போது OTTயில் வெளியாகியுள்ளது. $1 தலை மசாஜ் என்ற பெயரில் இந்திய தாத்தா ஒருவரின் தலை மசாஜ் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. வளர்ப்பு நாய்களை சாப்பிடும் குடியேற்றவாசிகள் குறித்து ட்ரம்ப் பேசுவதை டிவியில் பார்த்த நாய் செய்த செயல் வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. துலீப் டிராபி கிரிக்கெட் தொடரில் இந்தியா C, இந்தியா B அணிகள் இடையிலான ஆட்டம் ஆனந்தபூரில் நேற்று தொடங்கியது. டாஸ் வென்ற இந்தியா B ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. ISL கால்பந்து தொடரின் 11வது சீசன் இன்று கொல்கத்தாவில் தொடங்குகிறது. ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கியில் தொடர்ச்சியாக இந்திய அணி 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. ரெட் பால் பயிற்சியில் ஹர்திக் பாண்டியா மீண்டும் டெஸ்ட் அணிக்கு திரும்புவாரா என்ற கேள்வி எழுப்பியுள்ளது. மும்பையில் நேற்றைய வர்த்தகத்தில் சென்செக்ஸ் 83,000 புள்ளிகளை தொட்டு புதிய உச்சம் கண்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 80 குறைந்து ஒரு சவரன் 53,640க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பிலிப்பைன்ஸில் உருவான யாகி புயல் சீனாவை தொடர்ந்து வியட்நாமை மிரட்டியது. இந்த நிலையில் வியட்நாமில் பலி எண்ணிக்கை 226ஆக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.